ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டை எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்குறது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்கை இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை டேரெக்டாக கிளிக் பண்ணி இந்த பேஜுக்குள்ளே வந்துடுங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கீழே டேட் ஆஃப் பர்த் இல்லைனா பேன் கார்டு நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ரெண்டுமே கையில் இருந்திருக்கும். ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் போடுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை போட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா கெட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வரும். அதை அதில் டைப் பண்ணிவிட்டு கீழே வியூ த பெஸ்ட் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. உங்களுடைய ஃபஸ்ட் நேம், உங்களுடைய லாஸ்ட் நேம், ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டில் இருக்க மாதிரியே டைப் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிளா மேரீடா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு நம்பர், ஸோ உங்களுடைய மெயில் அட்ரஸ், இந்த மாதிரி பார்த்தா கொஞ்சம் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. நீங்கள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்து ரீட் பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா இவர் எம்ப்ளாய்மெண்ட் டைப்பு, நீங்கள் என்ன மாதிரிப்பட்ட வேலை பார்க்குறீங்க, செல்ஃப் எம்ப்ளாயா, சேலரி பர்சனா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சேலரி பர்சனுக்கு ரொம்பவே சீக்கிரமாக கிடச்சிடும். செல்ஃப் எம்ப்ளாயானு பரவாயில்ல, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை ஃபில் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ சேலரி பர்சனாக இருந்தாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, அதில் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணுறீங்களோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கீழே உங்களோட இமெயில் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. அதை ஃபில் பண்ணிவிட்டு அது கீழே ப்ளீஸ் என்டர் யுவர் மெயிலிங் அட்ரஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதில் கீழே என்டர் மேனுவல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய அட்ரஸை ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் டைப் பண்ணிக்கோங்க. சிட்டி, பின்கோடு, ஸ்ட்ரீட்டு, ஸ்டேட்டஸ் எல்லாமே கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் டூ யூ வாண்ட் யூஸ் த சேம் எபோவ் அட்ரஸ் ஆஸ் பர்மனெண்ட் அட்ரஸ், அதாவது மேலே ஏற்கனவே டைப் பண்ண அட்ரஸ் தான் பர்மனெண்ட் அட்ரஸ் அக்செப்ட் பண்ணிக்கலான்னு கேட்டுப்பாங்க. ஸோ அதில் எஸ்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கீழே ஒரு செக் பாக்ஸ் மாதிரி கொடுத்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஹியர் பைன்னு ஒரு கொஞ்சம் லெட்டர்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் செக் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு கீழே செக் பெஸ்ட் ஆஃபர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ, இதில் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அந்த கார்டை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை எல்லாமே ரீட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அதை ரீட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ எல்லாமே பார்த்து ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அதில் ஆனுவல் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்ததுக்கப்புறம் கீழே ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு கெட் திஸ் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் யுவர் ஆஃபீஸ் அட்ரஸ்ன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுடைய ஆஃபீஸ் அட்ரஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் ப்ராப்பராக டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆஃபீஸ் அட்ரஸ், அது எந்த இடத்துல இருக்குது, எந்த சிட்டி, எந்த ஸ்டேட், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை உங்களுடைய இன்கம் டீட்டெயில்ஸ், ஆனுவல் இன்கம் எவ்வளோ டீட்டெயில்ஸ், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. உங்கள் கம்பெனி நேம் எல்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ எல்லாமே ப்ராப்பராக அதில் ஃபில் பண்ணிக்கோங்க. வெயிட் ஒரு முக்கியமான விஷயம், நானும் என்னுடைய குழந்தையும் சேர்ந்து ஒரு பிளாக் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதோட ஃபேஸ்புக் லிங்கும் யூடியூப் லிங்கும் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ மறக்காம அதை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோவை பார்த்துடலாம். ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே சிகேஒய்சி டீட்டெயில்ஸ்னு கேட்பாங்க. இதில் என்டர் யுவர் மதர் ஃபுல் நேம் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த உங்களுடைய மதர் நேம் பார்த்தீங்கன்னா அதில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே ஆர் யூ ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு ஃபார் சிகேஒய்சின்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் எஸ்ஸை மார்க் பண்ணிக்கலாம், இல்லைனா நோ அப்படியே இருக்கட்டும். வேர் யூ ஹெல்பிங் பை, அதாவது நீங்கள் இந்த கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேருந்து ஏதாவது எம்ப்ளாயோ இல்லைனா பார்த்தீங்கன்னா வேறு யாராவது ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நோவே அப்படி இருக்கட்டும், வேறு எதுவும் பண்ண வேண்டாம். பண்ணதுக்கப்புறம் கீழே கண்டினியூங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட ஆதார் கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆதார் பேஸ்டு இகேஒய்சி ப்ளஸ் விகேஒய்சின்னு இருக்கும். அதாவது ஆதார் இகேஒய்சியும் வீடியோ கேஒய்சியும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஸோ அந்த ஆப்ஷனை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் போனோடனே உங்களுடைய லாங்குவேஜுக்கு செலக்ட் பண்ண கேட்பாங்க. அதில் இங்கிலீஷை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஒரு செக் பாக்ஸ் கொடுத்து ஐ அக்ரின்னு இருக்கும். அதை டிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு இகேஒய்சின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்கள் ஆதார் நம்பர் கேட்டிருப்பாங்க. அந்த ஆதார் நம்பரில் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை டைப் பண்ணிவிட்டு கீழே கெட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதார் கார்டோட லிங்காக இருக்க ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வரும். அந்த ஓடிபி மெசேஜ் அதில் பார்த்து டைப் பண்ணிவிட்டு கீழே வெரிஃபை இகேஒய்சின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டு ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் டிக் பண்ணிவிட்டு சப்மிட்டும் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட விகேஒய்சிக்கான ஆப்ஷன்ஸ் வந்துடும். ஸோ இகேஒய்சி முடிஞ்சதுக்கப்புறம் வீடியோ கேஒய்சி தான்.
ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வரும்போது ஸ்டார்ட் வீடியோ கேவிசின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் பேன் கார்டு, உங்கள் ஆதார் கார்டு, ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கோங்க. ப்ராப்பராக இன்டர்நெட் கனெக்ட் ஆகிருக்கணும் உங்கள் மொபைல் ஃபோனில். ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஸ்டார்ட் வீடியோ கேவிசிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் பர்மிஷன் எல்லாமே கேட்கும். எல்லாத்துக்குமே அலோவ் கொடுத்துட்டு டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேவிசியில் அவங்க சைடில் இருக்க ஹெச்டிஎஃப்சி பேங்கோட கிரெடிட் கார்டு சைடில் இருக்க ஒரு அப்ளிகன் ஒரு பேங்க் ஷெடியூலில் இருக்க ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட பேசுவார். ஸோ அவர் கேட்குற டீட்டெயில்ஸுக்கு எல்லாமே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிக்கணும். ஆன்சர் பண்ணிவிட்டு அதுக்கோட ஆதார் கார்டு, பேன் கார்டு ப்ரூஃப் எல்லாமே காமிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸை காமிச்சதுக்கப்புறம் அவங்க இந்த சைட்லேருந்து வெரிஃபை பண்ணுவார். உங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணி எல்லாமே ஓகே, உங்கள் சைடில் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிலே வந்து பார்த்தீங்கன்னா இன்டிமேஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய விகேவிசி வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, உங்களுடைய கிரெடிட் கார்டு 7 to 10 ஒர்க்கிங் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸுக்கு வந்துடுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் மெசேஜ் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இமெயிலையும் உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வந்துடும். கிரெடிட் கார்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் உங்களுடைய கிரெடிட் கார்டை நீங்கள் அப்ளை பண்ணி முடியும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.